Here we'll discuss about the series. Series in summation of the terms. அவ்வளோதான். Summation of the termsனா ஒரு 2, 4, 6, 8 இந்த மாதிரி டேர்ம்ஸ் இருக்குது. அப் டு 16 வச்சுக்கலாம். இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி போடுறது தான் சீரிஸ், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ சமேஷன் ஆஃப் ஆல் த ஏ இல்லைனா சமேஷன் ஆஃப் ஆல் த ஏஎன் வேர் n is equal to 1 to 15 அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஓகே, விச் மீன்ஸ் தட் யூ ஹேவ் டு டேக் A1 + A2 + A3 ஓகே அப் டு A15 எல்லாமே ஆட் பண்ணி போடுறது தான் வந்துட்டு வில் கால் இட் அஸ் அ சீரீஸ். இங்கே சீரீஸ் இன் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் பார்க்குறது ஃபார்முலேவாக மாற்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோங்கிறது பார்த்துடலாம் பிஃபோர் யூ யூஸ் அஸ் அ ஃபார்முலே. ஓகே, ஸோ வி யூஸ் அ டேர்ம் as capital S for this summation. ஓகே, ஸோ இங்கே அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷனில் நம்ம பார்க்குற டேர்ம்ஸ் வந்து A1, A2, A3 அப் டு AN நார்மல் டேர்ம்ஸ். ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது A + D, A + 2D. I'm talking about finite sequence. Okay, அப்போ ஃபைனைட்டாக இருக்கும்போது லாஸ்ட் டேர்ம் இஸ் நோன், எல்த் டேர்ம் இஸ் நோன். ஓகே, லாஸ்ட் டேர்ம் வந்து நம்ம எல்னு போடுவோம் இல்லையா. அப்போது எல்லோட ப்ரீவியஸ் டேர்ம் என்னென்னு இருக்கும்னா L - Dன்னு இருக்கும். ஹோப் திஸ் இஸ் ஓகே, ரைட். அப்போது சீரீஸ் பார்க்கும்போது கேபிட்டல் S is equal to A + A + D + A + 2D. ஒன்றும் பண்ணலாம், நான் எல்லாமே ஆட் பண்ணுறதுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். +++ goes on plus L - D plus L, right? I just put it in reverse form. Reverse form na see 2 + 3 பண்ணாலும் 5 தான். ஓகே, 3 + 2 பண்ணாலும் 5 தான். நான் எப்படி வேணால் போட்டுக்கலாம்ல. அப்போ நான் எஸ்ஸை வந்து என்ன பண்ணுறேன்னா L plus L - D plus goes on A + 2D ப்ளஸ் A + D ப்ளஸ் ஏன்னு மாற்றிக்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்படி ரிவர்ஸில் போடுற நார்மல் லைனில் போடுறது வந்து நான் ரிவர்ஸ் லைனில் போட்டு நான் அடிஷனை போட்டுக்கிறேன். ஓகே, நவ் ஐ கோ ஃபார் டேர்ம் பை டேர்ம் அடிஷன். ஓகே, ஐ கோ ஃபார் டேர்ம் பை டேர்ம் அடிஷன். நார்மல் அடிஷன் தெரியும் உங்களுக்கு, அதனால் டேர்ம் பை டேர்ம் அடிஷன்னா ஒவ்வொரு டேர்மையும் ஆட் பண்ணுறது. ஓகேயா, ஒவ்வொரு டேர்மையும் ஆட் பண்ணுறது. இஃப் ஐ ஹாவ் 2 + 3 and 5 + 2னா இதை டேரெக்டாக 5 இது வந்து 7ன்னு சொல்ல மாட்டோம். நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், இதை ரெண்டு ஆட் பண்ணுவோம், இதை ரெண்டு ஆட் பண்ணுவோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டேர்ம் பை டேர்ம் அடிஷன் பண்ணுறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரே ஒரு டேர்ம், நோ இஷ்யூஸ். இஃப் ஐ ஆட் ஐ கெட் 2S. ரைட் ஹேண்ட் சைடில் பார்க்கும்போது வி ஹேவ் லிஸ்ட் ஆஃப் டேர்ம்ஸ், n டேர்ம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஸோ n டேர்ம்ஸ் இருக்குது. டேர்ம் பை டேர்ம் ஆட் பண்ணால் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டேர்ம், ஆட் பண்ணுங்கள் A + L. ஃபார் கன்வீனியன்ஸ் சேக் லெட் மீ புட் இன் அ ப்ராக்கெட், கொஞ்சம் ஈஸி அப்பியரன்ஸ்க்காக. செகண்ட் டேர்ம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன், D - D கேன்சல் ஆகும், எல்லா இடத்துலையும் இது கேன்சல் ஆக போகுது. ஸோ திஸ் வில் பி A + L. அகேன் லெட் மீ ஹேவ் இன் த ப்ராக்கெட்ஸ். அதே மாதிரி இங்கே என்ன இருந்திருக்கோன்னா இதோட ப்ரீவியஸ் டேர்ம் தானே, அப்போ L - 2D இருந்திருக்கும். ஆம் ரைட். ஸோ 2D - 2D கட்டியமாக கேன்சல் ஆகிடும் அதுவும். ஓகே, ஸோ இதுவும் என்னவாக இருக்கும்னா A + L இருக்கும். இதே மாதிரி நீங்கள் டேர்ம் பை டேர்ம் பண்ணிட்டே போனீங்கன்னா அந்த லாஸ்ட் டேர்ம் ஹியர் அகெயின் இட் வில் கெட் கேன்சல். திஸ் வில் பி A + L, L + A or A + L doesn't matter. Okay, same தான், கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர். அண்ட் திஸ் இஸ் அகெயின் A + L. இந்த மாதிரி எத்தனை A + L வந்திருக்கோம்னா எத்தனை டேர்ம்ஸ் நம்ம எடுத்திருக்கோம், ஜெனரலாக n டேர்ம்ஸ் எடுத்திருப்போம். ஸோ இது வந்து n டைம்ஸ்க்கு வந்திருக்கும் A + L. ஸோ திஸ் இஸ் 2S is equal to n டைம்ஸ். ஸோ n இன்ட்டுன்னு போடுவோம் இல்லையா, n இன்ட்டு A + L. ஓகே, n இன்ட்டு A + L. எனக்கு வேண்டியது S மட்டும் தான், 2S இருக்குது. அப்போ S மட்டும் வச்சுட்டு மிச்சம்லாம் அந்த சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா n இன்ட்டு A + L டிவைட் பை 2. இது இப்படி போடலாம், இல்லைனா n இன்ட்டு A + L டிவைட் பை 2 எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, நம்ம இஷ்டம். ஓகே, ஸோ ஃபார் கன்வீனியன்ஸ் சேக் ஐ டேக் இட் அஸ் n / 2 இன்ட்டு A + L. ஓகேயா, ஸோ n / 2 A + வாட் இஸ் L, லாஸ்ட் டேர்ம், nth டேர்ம் தானே லாஸ்ட் டேர்ம் இங்கே. ஸோ A + n - 1 இன்ட்டு D. I have the L value as A + n - 1 into D. ஸோ இதுங்க நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், A + n - 1 into D. A and A குரூப் பண்ணுறேன், n / 2 2A + n - 1 into D. இங்கே எஸ்ஸை 3 வேஸில் ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் S is equal to n / 2. இங்கே லாஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தோம் இல்லையா,
2a plus n minus 1 into d வச்சு s ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, செகண்ட் வே ஆஃப் ஃபைண்டிங் s இஸ் இங்கே பண்ணோம் பாருங்கள். எனக்கு இந்த d எல்லாம் வேண்டாம், n எல்லாம் வேண்டாம், தட் இஸ் d தேவையே இல்லை, லாஸ்ட் டேர்ம் என்னன்னு தெரியும், அப்போ எதுக்கு இதெல்லாம் ஃபைண்ட் பண்ணிட்டு டேரெக்டாக a plus n சப்ஸ்டியூட் பண்ணலாம்ல. ஸோ n/2 இன்ட்டு a plus l பண்ணலாம், இது யூஸ் பண்ணலாம். இது வேர்டிங்ஸில் போடுவாங்க பாருங்களேன். s is equal to n times of arithmetic mean of a and l. n times of arithmetic mean of a and l. n times of, that is n into, n times no board massla off போடுவோம்ல அதான் into, n times of arithmetic mean of a and l, a plus l divided by 2, which is n/2 into a plus l. இதுதான் இங்கே இருக்கிறது. ஸோ வேர்டிங்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது n டைம்ஸ் ஆஃப் arithmetic மீன் ஆஃப் a by lனு போடலாம். இல்லைனா எனக்கு ஃபஸ்ட் டேர்ம் தெரியும், லாஸ்ட் டேர்ம் தெரியும்னா டேரெக்டாக a plus l/2 பண்ணலாம். வேர்டிங்ஸ் இல்லாமல் டேரெக்டாக சப்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபார்முலே, இல்லைனா n/2 into 2a plus n minus 1 into d யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அப் டு யூ டு டிசைட் விச் ஃபார்முலே டு யூஸ் இன் விச் ப்ராப்ளம். இது அந்தந்த டைமில் வந்து நம்ம மாற்றி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சீரீஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபார்முலே. ஸோ இந்த 3 டேர்மில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இதை நான் இங்கே இருக்கிற டேர்ம்ஸோட லிங்க் பண்ணுறேன். ஓகே, ப்ளீஸ் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். I have s, which is summation of a n. N is equal to 1 to n. Okay, 1 to n is 1 to 10 or whatever it is. Okay. S1 na summation a n, n is equal to 1 to 1. S2 na summation a n, n is equal to 1 to 2. அப்போ இது sn வச்சுக்கிட்டா இங்கே 2னா இங்கே 2 வரைக்கும் எடுக்கணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் 2 term ஆஃப் த சீக்வன்ஸ் ஒன்லி வில் பி ஆடடுங்கிற மாதிரி அர்த்தம் வச்சுக்கலாம். S3னா ஸோ இட் கோஸ் ஆன் லைக். ஓகே, ஸோ சமேஷன் an n is equal to 1 to 3. எனக்கு சீக்வன்ஸில் இருக்கிறது a1, a2, a3 up to an. வாட் வில் பி S1? Summation of a n n is equal to 1 to n. இப்போ ஒரே ஒரு டேர்ம் தான் எடுக்கணும். am I right? You are taking the very first term a1. Okay, what is S2? First term எடுங்க, second term எடுங்க, n is equal to 1, n is equal to 2. அப்போ a1 plus a2 add பண்ணுங்க. S3 சீரீஸில் S3 என்னவா இருக்கும்? First one, second one, third one, a3. So S1 is a1, which is nothing but a itself. am I right? இது என்னது? a தானே. அப்போ S1 நோ ஃபஸ்ட் டேர்மும் சேமாக தான் இருக்கும். S2 என்னது? சாரி, S2 என்னது? a1 plus a2. ஓகே, S2 minus S1 பண்ண என்ன கிடைக்கும்? What is S2? a1 plus a2. What is S1? a1. Strike out பண்ணா you will get a2 alone. அப்போ S2 தெரியும், S1 தெரியும், ரெண்டுமே சப்ராக்ட் பண்ணா I will get a2 term. Okay, third in the case la S3 is a1, a2 and a3. Let me take S3. I subtract S2, where here it is a1 plus a2 plus a3, and here it is a1 plus a2 brackets la podren. So this is minus a and this is minus a2, a1 and a2. So minus a1 plus a1 minus a2 plus a2 gets cancelled. You will get a3 alone. யூஸ்வலாக இது மறந்துடுவாங்க, இல்லைனா கவனிக்கவே மாட்டாங்க. இது ஒரு சில ப்ராப்ளம்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹியர் ஐ ஹாவ் டேரக்ட்லி வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் எஸ் சீரீஸில் பார்க்குறோம். இங்கே வந்து என்னென்னா சீரீஸையும் நம்பர்ஸ் டேர்ம்ஸையும் அப்படி லிங்க் பண்ணுறோன்னு பார்க்குறோம். ஸோ S1 is nothing but the first term. S2 minus S1 will be the second term. ஸோ டேரெக்டாக இங்கே என்ன இருக்குன்னா அதை எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகே, S3 minus S2 will be the A3 term. Can you generalize? Sn minus Sn minus 1 will be the an term. So நீங்கள் ஈஸியாக ஜெனரலைஸ் பண்ணிக்கலாம். So this is with respect to series, right?